ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புழுங்கலரிசி சோறும் கார்டன்லேருந்து பறித்த ஃப்ரெஷ்ஷான அவரைக்காய் குழம்பும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு அரைப்படி புழுங்கலரிசி எடுத்துக்கணும். அது கூடவே ரேஷன் பருப்பு தான் யூஸ் பண்ணுறோம். 250லேருந்து 300 கிராம் ரேஷன் பருப்பு யூஸ் பண்ணணும். இதை அலசி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அடுப்பில் நாங்கள் குக்கர் யூஸ் பண்ணுறோம். விசிலுக்கு கிடையாது, ஜஸ்ட் ஒரு கெட்டி பாத்திரத்துக்காக. அதில் பாதி அளவு தண்ணி வச்சுட்டு நீங்கள் அலசி வச்ச பருப்பு அதில் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அது நம்மளுடைய குவான்டிட்டியை பொறுத்து, ஓகேவா. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா வேக வைங்க. குழம்புக்கு தேவையான காய்களை நம்ம அரிஞ்சிக்கலாம். தக்காளி, வெங்காயம், அவரைக்காய். அது கூடவே 4 முருங்கைக்காய் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு முருங்கைக்காயும் அவரைக்காயும் அலசிக்கலாம். ஸோ இந்த குழம்பே ஒரு டிஃப்ரெண்ட்டாக வைக்க போகிறோம். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாலுமே செம்மையாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ காய் அலசியாச்சு. இப்போ அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எடுத்துக்கலாம். ஒரு 7 வெங்காயம் சைஸை பொறுத்து. பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நாங்கள் ஒரு 7லேருந்து 10 வெங்காயம் எடுத்துருக்கோம். அதே மாதிரி 4 தக்காளி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முருங்காயும் அவரைக்காயும் 1 by 1 அரிஞ்சு வச்சுக்கலாம். எங்கள் அம்மா எப்பொழுதுமே அருவாமனை தான் யூஸ் பண்ணுவாங்க. கத்தி யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒன் சைடு காயை அரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம தக்காளி எடுத்தோம் இல்லையா, அந்த 4 தக்காளியை பருப்பு வெந்துகிட்ருக்கும், பாதி வெந்துகிட்ருக்கோம். அந்த பருப்பு தண்ணியில் இந்த 4 தக்காளியை போட்டுருங்க. தக்காளியை பருப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் அரிய ஸ்டார்ட் பண்ணலாம். வெங்காயத்துக்குன்னு ஃபஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி அதுக்குன்னு ஒரு ஷேப்பாக தான் கட் பண்ணுன்றது கிடையாது. ஒரு நார்மலாக கட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வெங்காயம்லாம் அரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த புழுங்கலரிசி ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். அதை நல்லா அலசிட்டு அதை நம்ம கொதிக்கிற உலையில் போட்டுடலாம். அது ஒன் சைடு வெந்துகிட்ருக்கோம். இப்போ நம்ம உலையில் அரிசியும் போட்டாச்சு. நறுக்கி வச்ச காய்கறி, தக்காளி எல்லாமே ரெடி. அரிசி புழுங்கல் அரிசி கொஞ்சம் நின்று தான் வேகும். அதுக்கான டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ இன்னொரு அடுப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வானலை வச்சு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் சுட்ட பிறகு கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை போடுங்க. ஸோ இது 8லேருந்து 10 வெங்காயம் இருக்கும், சின்ன சின்ன சைஸ், ஓகேவா. ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தில் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வதங்கிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு சைடு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பருப்பு நல்லா வெந்துருச்சு. அந்த வெந்த பருப்பில் இருக்கிற பருப்பு தண்ணியை மட்டும் இருத்துடணும், ஓகேவா. அந்த இருத்த தண்ணியில் நம்ம பின்னாடி புளி ஊற வச்சு அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ நல்லா அந்த தண்ணியை இருத்துருங்க, கடைஞ்சிக்கலாம். ஸோ ரேஷன் பருப்பு நல்லா வெந்திருக்கும். அதனால் கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே அந்த காலத்தில் கல் சட்டி யூஸ் பண்ணுவாங்க. அது இருந்தாலும் நீங்கள் அதில் கடைஞ்சிக்கலாம். இப்போ பருப்பு நல்லா மசிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வதக்கிட்டு இருக்கோம் இல்லையா வெங்காயம், அந்த வெங்காயம் லைட்டாக கலர் மாறும். அது கலர் மாறும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அவரைக்காவை போடணும், ஓகேவா. அதுக்கு முன்னாடி நீங்கள் கடைஞ்சி வச்சுருக்கீங்கல்ல பருப்பு, அந்த பருப்பில் என்ன போடணும் அப்படின்னா முருங்கைக்காய் போடணும். இது இப்போவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா.
முருங்கைக்காயை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா மிளகாய்த்தூள் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள். நாங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஃபுல்லாக போட்டிருக்கோம். அது வந்து நம்ம எந்த மாதிரி தூள் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி மாறும். ஓகேவா? ஸோ இதில் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளறும் போதே அதனுடைய கலரும் அதனுடைய ஸ்மெல்லும் வந்து சாப்பிட்ணுன்னு ஒரு ஆவலை தோணும். அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இந்த சேம் டைமில் வந்து வானலில் வெங்காயம் வதக்கிட்டுருக்கோம் இல்லையா, அதில் அவரைக்காய் சேர்த்துக்கங்க. அவரைக்காயை சேர்த்துட்டு வதக்குங்க. 100% வேகணுன்றது கிடையாது, 50-50. அவரைக்காய் வந்து ஒரு அரை பதத்தில் இருக்கும்போது நம்ம வந்து இந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அட் த மீன் டைம் வந்து நம்ம புளி எடுத்துக்கலாம். புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸில் இருக்கிற புளி. ஓகேவா? அதை வந்து பருப்பு தண்ணி இருத்தோம் இல்லையா, அந்த இருத்த பருப்பு தண்ணியில் வந்து இந்த புளியை போட்டுருங்க. இப்போ வந்து வதக்கின அவரைக்காயை இந்த பருப்பு கலவையோட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு புளியை கரைக்கிறதுக்கு வந்து இவ்வளோ பருப்பு தண்ணி தேவையில்லை. அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த வதக்கின வானல்லே கொஞ்சம் ஊற்றினீங்கன்னா அந்த எண்ணெய் வெங்காயம் எல்லாம் வதங்கினது அந்த எண்ணெய் இருக்கும் இல்லையா, அதுவுமே வந்து இதில் ஆட் ஆகிடும். ஸோ தேவையான அளவுக்கு மட்டும் புளி கரைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியை மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை வந்து நீங்கள் இதிலையே ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது பார்த்திங்களா? எப்பொழுதுமே குழம்பு வந்து ஒரு கொதி வரும்போது நீங்கள் வந்து புளி ஊற்றணும். இப்போ வந்து புளியை ஊற்றிக்கலாம். புளியை ஊற்றிட்டு நல்லா வந்து மூடி கொதிக்க வைங்க. சைடில் வந்து நம்ம புழுங்கல் அரிசி சோறும் ரெடி, அதையும் வடித்து விட்டுறலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கம்மன்னு சாம்பார் வந்து ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு தட்டில் வந்து புழுங்கல் அரிசி சோறு எடுத்து போட்டுக்கலாம். ஸோ தாராளமாகவே போடலாம். சாப்பாடு போட்டுட்டு இது வந்து நாங்கள் தொட்டுக்க செஞ்சது வந்து காமிக்கலை. பட் ஆனால் அவரைக்காய் பொரியல் வந்து வாழைக்காய் போட்டு செஞ்சுருந்தோம், அதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மணக்க வச்சு அவரைக்காய் குழம்பு. அவரைக்கான்னு மட்டும் சொல்ல முடியாது, காம்பினேஷன் ஆஃப் அவரைக்காய் முருங்கைக்காய் செம்மையாக இருக்கும். குழம்பையும் ஊற்றிக்கலாம். இப்போ சாப்பிட்டு பாருங்கள். இது செம்ம காம்பினேஷன். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.